கை நிறைய மண்ணை எடுத்து அதன் மீது என் சுவாசத்தை ஊதினால் அதிலிருந்து எழும்பும் தூசி என் முகத்தை அழுக்காக்கிவிடும். அதையே தேவன் ஆதியாமம் 2:7 செய்தபோது அந்த மண்ணிலிருந்து தூசி அல்ல, சிந்திக்கும் ஆற்றல் படைத்த, உணர்வு கொண்ட, நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புதிய ஜீவன் உண்டாயிற்று. ஆதாமிற்குள் அன்று இவ்விதம் ஜீவன் உண்டானது. அந்த ஆற்றல்களை இன்றும் நமக்குள் ஆவியானவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார். எனவே ஜீவ சுவாசத்தை பெற்றிருக்கிற நாம் நிச்சயமாக சங்கீதம் 156 சொல்லி இருக்கிறபடி நாம் கர்த்தரை துதிக்க வேணும். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் தேவாவியினால் பெற்றிருப்பது வெறும் சுவாசம் அல்ல, அது ஜீவ சுவாசம். எனவே தேவனை ஆராதிக்கின்ற மக்களாக, இன்னும் தேவையுள்ள மக்களுக்கு ஆறுதல் தேறுதல் சொல்லுகிறவர்களாக, விடுதலையற்ற மக்களுக்கு விடுதலையின் நற்செய்தியை எடுத்து எம்புகிறவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம்.